ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஐஃபோன் 5 நினைக்கிறேன் நான் இது. ஸோ எதை வச்சு சொல்கிறேன்னா, இது வந்து இந்த ஐஃபோன் 5S டைப் ஷேப்பில் இருக்குது. வித் சைடு ஆண்டனா இதெல்லாம் பாருங்கள். அண்ட் இது வந்து நம்மளுக்கு டச் ஸ்க்ரீன், இது டச் ஐடி கிடையாது, நார்மல் ஹோம் பட்டன் தான். அண்டு நம்மளுக்கு வந்து லைட்னிங் அடாப்டரோடு வந்துடுது. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா, இப்போது ஐ திங்க் கீழே ரொம்ப போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது மேலே இருக்கிறது வந்து டெம்பர்ட் கிளாஸ் தான், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ டெம்பர்ட் கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி டெம்பர்ட் கிளாஸோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் இது ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. ஓகே, ஸோ பேட்ரி சுத்தமாக டெட்டா இல்லை என்னன்னு தெரியல. பட் இது ஒரிஜினல் இது மாதிரி தான் இருக்குது. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சிம் ட்ரே இருக்குது. அண்ட் வெயிட்டும் வந்து அதுக்கேற்ற வெயிட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்பேர் பார்ட்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். சப்போஸ் யாருக்காவது ஸ்பேருக்கு தேவை, இது ஸ்க்ரீன் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனோட கண்டிஷன். சரி, நான் ஆன் பண்ணி எதாவது ரெஸ்டோர் பண்ண முடியுமான்னு பார்த்து தான் வாங்கினேன் நான். பட் அது வந்து நம்மளுக்கு சுத்தமாக பவர் ஆனே ஆகலை. பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு பார்க்குறேன். ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் போட்டேன் நான், ஒரு ½ hour போட்டு பார்த்தேன். சுத்தமாக வந்து பேட்ரி சிம்பிள் எதுவுமே வரல. ஸோ டோட்டல் டெட்டில் இருக்குது. முடிஞ்சதுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் அடாப்டர் போட்டு ஒரு 1 day சார்ஜில் போட்டு பார்க்கலாம். ஏதாவது உயிர் வருதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதுதான் வந்து கண்டிஷன். ஏதாவது ஸ்க்ரீன் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கே சூப்பராக இல்லை, ஒரு ஸ்கைஃபை மூவிலேருந்து எடுத்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆண்டனாங்க இது. இது வந்து ஐ மீன் நான் ரெகுலராக பார்த்தது கிடையாது எல்லார் வீட்லேயும். பட் இது ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இதில் பார்த்துருக்கேன் நான். ஓகே, நம்ம யூஸ்வலாக வந்து அந்த டபுள் இந்த மாதிரி ஆண்டனா தான் நம்ம போர்ட்டபிள் டிவியில் மாட்டி வச்சுருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எஃப்எம், விஹெச்எஃப், யூஹெச்எஃப், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, இது எல்லாத்துக்கும் சப்போர்ட். டிவி ஆண்டனாவும் வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம தூர்தர்ஷன் டவர்லேருந்து தானே எடுப்போம். ஸோ இதை வந்து நம்ம போர்ட்டபிள் டிவிக்கு, ஐ மீன் பெரிய டிவிக்கு நம்ம இந்த ஆண்டனா செட் ஆகாது, யாகி ஆண்டனா தான் நம்ம போட முடியும். இது வந்து நம்ம போர்ட்டபிள் டிவிக்கு வந்து அந்த டைரக்ஷனில் சும்மா வச்சா நம்மளுக்கு வந்து சிக்னல் பக்கா வரும். கலர் டிவிக்கு மெயினாக இது போடுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு வந்து அந்த இந்த டைப் ஆண்டனா ஈஸியாக சிக்னல் ரிசீவ் பண்ணும். பட் கலர் டிவியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆண்டனாவை போட்டு தான் வந்து டியூன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் ப்ராபப்ளி இதை வந்து நம்ம எஃப்எம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டைரக்ஷனல் ஆண்டனா தான் இது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணி, ஏதாவது வீக்காக வர சிக்னல் உள்ள டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் இது ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் இப்போ தான் நான் வந்து இதை ஃபிசிக்கலாக பார்க்குறேன். இது முன்னாடி வரைக்கும் நான் டிவி இதில் தான் பார்த்துருக்கேன் நான். எனக்கு இந்த நாப்ஸோட ஃபங்க்ஷன் வந்து எனக்கு தெரியல. இதில் வந்து KF710 போட்டிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தா ஒரு இதுவும் டியூன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது எதுக்குன்னு தெரியல. சப்போஸ் யாராவது இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் இந்த டிசைன் ஆண்டனாவுக்கு என்ன பேர் வச்சாங்கன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் யூஸ்வலாக யாகி ஆண்டனா தான் நான் வந்து டிவிக்கு நான் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன், இல்லாட்டி அந்த பைபோலர் ஆண்டனா. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஷ் டைப்பில் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டனா இது வந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அகெயின் ஓகே, இதுதான் டிவிக்கு போகிறது. இந்த ஃப்ளாட் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த கேபிள் தான் வந்து நம்ம ஆண்டனாக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் குவாக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி வந்து இந்த ஃப்ளாட் கேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளாட் கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இந்த 2 எட்ஜில் தான் போகும். நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்சுலேஷன் லேயர் மாதிரி, ஓகே, ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த எண்டு ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. இது 2 தான் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு கேபிளே, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிக்கலாமே. நடுவில் வந்து நம்மளுக்கு ஐசோலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து ஃப்ளாட் கேபிள்னு சொல்லுவோம். இதை தான் வந்து நம்ம அந்த டைமில் ஆண்டனாக்கெலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். மேலே ஆண்டனாலேருந்து மாடியிலேருந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கேபிள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா தான் கேபிள் டிவி எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் இந்த கோஆக்ஸ் கேபிள் வந்து பாப்புலர் ஆச்சு. ஓகே, ஸோ கேபிள் டிவி வந்து டிஃபால்ட்டாகவே கோஆக்ஸில் தான் வந்தது. அதே மாதிரி நம்ம டிஷ் வச்சு எடுக்கிறதும் கோஆக்ஸில் தான் வந்துட்டு இருந்தது. ஆண்டனாக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஃப்ளாட் கேபிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ இதில் வந்து இத்தனை அவுட்புட் வருது, நம்ம கழட்டி இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் இப்போதைக்கு இது மாதிரி சூப்பராக ஒரு ஏதோ மூவியில் வர மாதிரி ஒரு ஆண்டனா வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஐ திங்க் சேலுக்கு வராது, இது வந்து நம்ம ஓன் கலெக்ஷனுக்கு தான் இது. ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் பார்த்தேன் நான். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல, எனக்கு இது ஐடியாவும் கிடையாது. பார்த்தீங்களா, டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பு. ஸோ மைக்ரோஸ்கோப்பு டிஜிட்டல் ஃபார்மேட்டில், சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே, கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இதை வந்து வாங்கினேன் நான். அண்ட் இதில் என்னென்னமோ கொடுத்துருக்கேன், ஜாவா அது இதுன்ட்டு. பட் இது உள்ளே எல்லாமே இருந்ததான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் இது ஏன் உள்ளே வந்ததுன்னு தான் தெரியல. இது ஆக்சுவலாக வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. மேபி இருக்கலாம் யாராவது. ஆக்சுவலாக இது வந்து அவர் மீடியா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து அந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அனலாக் வீடியோ வந்து இதுக்கு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தேவைப்படுது. பட் இதில் வந்து எதுவும் பவர் சப்ளை இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இந்த பின்னில் ஒன் ஆஃப் த பின் அதுக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க ஐ மீன் நெட்டில் தேடி பார்க்கலாம். பட் இந்த ஒரு போர்ட் இருக்குது, இது வந்து எஸ்பிடிஓ போர்ட்டு. இதில் ஏதாவது பவர் சப்ளை கொடுப்பாங்களான்னு தெரியல. அண்ட் தென் நம்மளுக்கு 3 இது இருக்குது, வீடியோ, லெஃப்ட் ரைட் ஆடியோ சேனல்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து யூஎஸ்பிலேருந்தே பவர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி எப்படி வருதுன்னு. பட் ஆக்சுவலாக இதை நான் இன்டென்ஷனலாக வாங்கலை. இது இந்த பாக்ஸில் இருந்தது, சரி இதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன் நான். பட் பார்க்கலாம், இது வந்து நம்ம அப்புறம் செட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுவும் இதோட சம்மந்தப்பட்டதான்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின் வந்து இந்த இருங்க வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ வந்து எடுத்துட்டேன் நான். ஓகே, இந்த டிவைஸ் பாருங்களேன், இது ஆக்சுவலாக வந்து ஃபங்க்ஷன் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உள்ளே வந்து நடுவில் ஒரு லென்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு க்ளீனாக தெரியாது. இந்த நடுவில் இருக்குது லென்ஸு. அண்ட் தென் சுற்றி வந்து ஐ திங்க் எல்இடி தான் நினைக்கிறேன், ஒயிட் எல்இடியாக இருக்கணும். ஸோ வெளிச்சம் வந்து ஷார்ப்பாக அடிக்கிறதுக்காக அந்த எல்இடி. அண்ட் தென் அந்த நடுவில் வந்து லென்ஸ் மைக்ரோஸ்கோப் லெவலில் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, 600x வரைக்கும் இருக்குது. 25xலேருந்து 600x வரைக்கும் நம்மளுக்கு ஜூம் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இது ஸ்னாப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே வச்சு கச்சக் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக யூஎஸ்பியோட மட்டும் கனெக்ட் ஆகுது, வேறு எதுவும் பவர் சப்ளை இதுக்கு தேவையில்லை. ஓகே, அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது, இது என்ன அளவுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இதை ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இது ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து பாக்ஸில் இது எதுக்கு, ஓகே இது வந்து ஸ்டாண்டு. ஓகே, ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எப்பா செம்ம வெயிட்டாக இருக்குங்க இது. ஆடி இது செம்ம வெயிட்டாக இருக்குது, எப்படியும் ஒரு 2-3 கிலோ தேருங்க. ஐ மீன் 5 கிலோ கூட இருக்கலாம், அந்தளவுக்கு வெயிட்டு. இந்த பாருங்க, செம்ம வெயிட்டு. பரவாயில்ல, நல்ல பேஸு, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு. ஓ, அப்புறம் இதெல்லாம் மேனுவல்லாம் இருக்குங்க, மேனுவல் சிடி எல்லாமே இருக்குது. பரவாயில்ல, ஃபுல் செட்டே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. டிரைவர்லாம் இருக்குது. ஸோ பரவாயில்ல, அப்போ இதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் என்ன தனியாக வீடியோவாக போடுறேன் நான், இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒர்க் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். பட் இப்போதைக்கு இது வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டமாக இருந்தது, கேஜெட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு தான் இது வாங்கினேன் நான். ஓகே, ஸோ வாங்க நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிவிடி பிளேயர்லேருந்து ஆர்சி அவுட் எடுத்து இந்த இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்கேன் நான். நம்ம இந்த அவர் மீடியா இருக்குல்ல, இப்போ வந்து இதில் பாருங்கள் டிஸ்பிளே. ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்குறேன், தெரியுதா, இதில் உள்ளது வந்து டிஸ்பிளே வருது. நான் இப்போ வந்து ஒரு டிஸ்க் போட்டு பார்க்குறேன். நம்மகிட்ட வந்து கத்தி ஒரு ரெக்கார்டட் டிவிடி இருக்குது, போட்டு பார்க்கலாம். இதில் வருதான்னு பார்க்கலாம்.
ஓகே, ஸோ நான் வேறு டிஸ்க் போட்டு பார்க்குறேன். பண்ணி பார்ப்போம். ஒரிஜினல் காப்பி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இது வந்து டூப்ளிகேட் காப்பி. ஒரிஜினல் ஓடுதான்னு பார்ப்போம். வந்துருச்சு, சூப்பர். சவுண்டு வரலை, சவுண்டு வந்து சவுண்டு மட்டும் வரல, ஆனால் வீடியோ வருது. ஏதாவது செட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இதுவே சூப்பருங்க. ப்ளே பண்ணுவோம். படம் ஓடுது, படம் ஓடுது. ஆக்சுவலாக சாஃப்ட்வேரில் எங்கேயோ போய் செக் பண்ணணும், எங்கே இருந்தான்னு தெரியல. அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸ், மானிட்டர். சரி, நான் ஆடியோ செக் பண்ணிட்டு வரேன். மக்களே, சக்ஸஸ். ஆடியோ வீடியோ சூப்பராக டிவிடியிலேருந்து நம்மளுக்கு சிஸ்டம்க்கு கொண்டு வந்தாச்சு. சவுண்டு சூப்பராக, சவுண்டு சூப்பராக வருது. நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆணி எதுக்கு இப்போ கழட்டணுன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம விசிஆர் இருக்குல்ல, விஹெச்எஸ். ஸோ விசிஆர்லேருந்து நம்ம சப்போஸ் கல்யாண கேசட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம விசிஆர்லேருந்து இந்த வீடியோ ஆடியோ அவுட் எடுத்து நம்ம லேப்டாப்பில் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஆடியோவையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெயின் பர்பஸ்க்காக தான் இது யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம டிவிடிலேருந்து காப்பி பண்ணணும் தேவையில்லை, ஏன்னா எல்லா படமும் இப்போ ஆன்லைனில் இருக்குது. நம்ம கல்யாண கேசட் அந்த மாதிரி வீடியோஸ், முக்கியமான வீடியோஸ் மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வந்து பக்காவாக யூஸ் ஆகும். பார்த்தீங்களா, இதை வந்து நான் டேரெக்டாக வாங்கவே இல்லை. நான் இந்த மைக்ரோஸ்கோப் டிவைஸ்க்குள்ளே இது வந்து இருந்திருக்கு, ஏதோ எதாச்சியாக போட்டு வச்சுருந்துருக்காங்க போல், அதோடு சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நான் டிவிடி பிளேயர் மாட்டியிருக்கேன். இதுக்கு பதிலாக விசிஆர் மாட்டினேன்னா விசிஆரோட அவுட் எடுத்து நான் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இது வந்து சக்ஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ரெக்கார்டிங், இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுன்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே, ஸோ ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் வழியாக நம்ம வந்து இதை ஸ்ட்ரீம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிவிட்டேன், நான் வந்து இதை ரெக்கார்டு கேப்சர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுக்குள்ள பொண்ணை பார்த்தா தான் உண்டு, இல்லைன்னா இந்த வருஷம் நீ பேச்சலர் தான். என்னது இது நல்ல நேரம், அது இதுன்னு யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், இதோட யாராவது பொண்ணு பார்க்க போவாங்களா? குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாமா? அம்மா, ஒரே நாளில் அதே வயசு தாமா இருக்கும். எல்லாருமே சும்மா இருக்கீங்களா? ஃபோர்த் இயர் சேஞ்ச் பண்ணுவோம். We have got only 20 minutes. அப்பார்ட்மெண்ட்டே ஹோட்டல் மாதிரி இருக்கு பாரு. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறேன் நான். இப்போ வந்து அது நம்ம வீடியோஸ் ஃபோல்டரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், அதை ரீப்ளே பண்ணுறேன் நான் விஎல்சி பிளேயரில். இதோட யாராவது பொண்ணு பார்க்க போவாங்களா? எப்படி சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஐடியா. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு விசிஆர்லேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணனா இந்த மாதிரி வந்து நம்ம இன்புட் கொடுத்து டிஜிட்டலாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு, இந்த டிவைஸோட இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு காட்டலான்ட்டு வீடியோ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக்ரோஸ்கோப் வாங்கியிருந்தேன்ல நம்ம பலவரம் சந்தையிலேருந்து, அது பாருங்கள், இங்கே நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி. இப்போ இங்கே இருக்கிறது வந்து இந்த கோர் ஐஃபை லோகோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். கோர் ஐஃபை லோகோ இருக்குல்ல, ஸோ இது மேலே தான் நான் வைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இன்டெல்
சூப்பரா இருக்கு. அதோட மைக்ரோஸ்கோப் லெவல்ல இது டீடைல்ஸ் பாருங்களேன். இன்டெல் பா செம்ம கிளியரா இருக்குங்க. i5 தெரியுதா? i5 அல்டிமேட்டுங்க. அதான் அந்த லைட் அடிச்சு சூப்பரா காட்டுது பாருங்களேன். இது வந்து அந்த i5 எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஏதாவது தெரியுதா? அது நார்மலா ஒரு i5 இருக்குன்ற மாதிரி இருக்கு. இதை நான் வைக்கிறேன் நான். அதில் பாருங்க ஒயிட். ஓகே, ஸ்க்ரீன் வந்து இதாயிடுச்சு. ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? சான்ஸே இல்லைங்க. சூப்பர் ஃபைண்டு. நல்ல டிவைஸு. பல்லாவரம் சாலையிலேருந்து பாருங்கள். லேப்டாப் மேலே வைக்கிறேன் நான். எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்களேன். கீ மேலே வைக்கிறேன். கீ நம்ம வந்து இந்த எம் பாருங்களேன். யூனிஃபார்மாக இல்லை. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பருங்க. இதை வச்சு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். குட் ஃபைண்ட். பரவாயில்ல, பல்லாவரம் சந்தையிலேருந்து ஒரு நல்ல டிவைஸ் கிடச்சிருக்கு பேக் டு பேக். ஓகே, ஸோ ஃப்ளோவில் வந்து முக்கியமான ஐட்டத்தை மறந்துட்டேன் நான். ஓகே, ஸோ நம்ம வந்து சந்தையிலேருந்து எடுத்த இன்னொரு ஐட்டம் வந்து இந்த வாக்மேன். ஓகே, ஸோ இந்த வாக்மேனில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோனி பிராண்டோடது. ஸோ ரிலையபிளாக இருக்கணும். அண்ட் இது செகண்ட் வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் நம்ம அந்த மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டது தான். மீனிங் என்னென்னா, இது வந்து மைக்கும் இதில் வந்துடுது. ஸோ நம்ம இதை வந்து அந்த டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்பில்ட் மைக்கும் வந்துடுது. ஸோ ஸ்பீக்கரும் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாக்மேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை வந்து வாய்ஸ் ரெக்கார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஆக்சுவலாக வந்து 2 ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம ப்ளே பட்டன் வந்து மிஸ் ஆகுது. ஐ மீன் அந்த கேப் வந்து மிஸ் ஆகுது. பட்டன் இருக்குது, கேப் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் விரல் பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. பட் ஆனால் ஒர்க் ஆகுது. ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடுது. ஓகே, அண்ட் இது வரும்போதே ஒரு கேசட்டோடு வந்தது. அந்த கேசட் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். ஒரு 90 மினிட்ஸ் நல்ல கேசட்டு, டிடிகே கேசட்டு. ஸோ அதை ரீரெக்கார்டிங் யூஸ் பண்ணிடலான்னு கழட்டிட்டேன் நான். அண்ட் இதில் ஹெட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ பேட்ரி போட்டு பார்த்தேன். நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது, எக்ஸப்ட் பெல்ட் இல்லை போல். அதனால் மோட்டர் சவுண்டு மட்டும் தான் கேட்குது, இது சுத்தலை. ஓகே, ஸோ ஹெட் எல்லாமே வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்குது. ஸ்பீக்கர் இன்பில்ட் ஸ்பீக்கரோடய வருது பார்த்தீங்களா. அண்ட் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளே ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ். ஓகே, அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா இயர்ஃபோன். ஓகே, ஸோ இயர்ஃபோனும் இதோட வந்துருக்கு. இது வந்து சோனியான்னு எனக்கு தெரிஞ்சு சோனி தான் நினைக்கிறேன். இதில் வந்து எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஐ திங்க் இது சோனி தான் நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இருங்க நான் பார்க்குறேன். இன்னும் 2. ஓகே, 2 சைடும் அழிஞ்சிருக்கு. பட் இந்த ஷேப் வச்சாவே தெரியுது இது வந்து கண்டிப்பாக ஒரு சோனி மாடலாக தான் இருக்கணும். ஸோ ஒரிஜினல் இயர்ஃபோனோடய நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அதுதான் சொன்ன மாதிரி பெல்ட் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு டிசி கனெக்ட் பண்ணுறதுக்கும் அடாப்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 வோல்ட் டிசி அடாப்டர் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வரணும், அது காணும். ஐ மீன் ஒரு அந்த கேரி ரிப்பன் மாதிரி ஒன்று வரும்ல, அது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து நான் பெல்ட் மாற்ற முடியும்னு பார்க்குறேன். என்கிட்ட இருந்த ஒரு சில ஸ்பேரும் யூஸ் பண்ணிட்டேன் நான். இதுக்கு வந்து கண்டிப்பாக புதுசு தேவைப்படும். ஸோ நான் வந்ததுக்கப்புறமா இதை மாற்றி போட்டு ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிஞ்சால் அது சரி பண்ணனா இந்த வீடியோவோட நான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து இஷ்யூவை பார்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து உள்ள பெல்ட்டு இல்லாமல் இருக்குது. அது அதோட அப்படியே ஒட்டி போயிருக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேர் பெல்ட் தேடி பிடிச்சி போட்டுட்டு ஒர்க் ஆகுதான்றதை உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ எக்ஸாக்ட் பெல்ட் கிடைக்கல, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அதனால் சவுண்ட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வரல. நம்ம பெட்டர் பெல்ட்டு கிடச்சதுன்னா இதை வந்து பக்காவாக மாற்றி இது பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம அப்படியே ப்ளே பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓரளவுக்கு இதை வந்து ப்ளே பண்ண வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குது, எதுனாலன்னு தெரியல. பட் பெல்ட் கொஞ்சம் கண்டிஷனாக போட்டால் எனக்கு தெரிஞ்சு இது ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.